crochet lovers, welcome to my channel ஆச்சி தமிழாச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹேர் டை, அதாவது crochet ஹேர் ஆக்சசரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம், பேண்டை பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க. டெய்ஸி ஃப்ளவரில் ஹேர் டை, அதாவது மேலே ஃப்ளவர் இருக்கும், கீழே வந்து பேண்ட் இருக்கும். இந்த ஒரு தனியாக அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேண்டோட சேர்த்து எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 2.5 mm ஹூக்கு, அப்புறம் யானு, அப்புறம் உங்கள்கிட்ட என்ன எலாஸ்டிக் பேண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரினாலும் ஓகே, இதுனாலும் ஓகே தான், அப்புறம் இதுனா கூட ஓகே தான். என்ன எலாஸ்டிக் பேண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யானை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டு, எல்லோ, அப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? இதை மூணை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் எடுத்துகிட்டு என்ன அப்புறம் 6SC ஒரு மேஜிக் ரிங் போடுங்க. மேஜிக் ரிங்கில் மேஜிக் ரிங் போட்டாச்சா? மேஜிக் ரிங் போட்டு முடிச்சுட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 6 சிங்கிள் crochet போடுங்க. 1 2 3 4 5 ஓகேவா? 6 சிங்கிள் crochet போட்டுட்டு இந்த யானை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா இது டைட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் இல்லையா, அதோடு கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? இதோட முடிஞ்சிருச்சு. இது ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ரவுண்ட் 2ல் நம்ம எந்த ஒரு செயின் ஒன்றும் இதெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. கண்டினியூஸாக அடுத்த இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், 6 SC போட்டோமோ அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு இன்க்ரீஸிங் போடணும். இது ஃபஸ்ட்டு செயினாக, அதை அடையாளத்துக்கு லாஸ்ட்டோட மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இன்க்ரீஸிங். ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டேன்னா அடுத்தது திருப்பி அதே மாதிரி ஒரு SC, இதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு டபுள் crochet போட்டு வரும். ஒரு சிங்கிள் crochet இன்க்ரீஸிங் எல்லாத்துலேயுமே. ஓகேவா? நான் இந்த ஸ்லிப் ஸ்டிச்சை அந்த இது போட்டிருந்தேன்னா அடையாளத்துக்கு மார்க்கரை அதை எடுத்துட்டேன். அது வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது, அது அடையாளத்துக்கு மட்டும்தான். இதோட ரவுண்ட் முடியுது, அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற அடையாளத்துக்கு தான். இந்த இடத்துல நான் மாட்டியிருந்தேன்னா மார்க்கரை எடுத்துகிட்டு கையில் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பேண்ட் அட்டாச்மெண்ட் தான். பேண்டை எப்படி அட்டாச் பண்ணணும், இங்கே போட்டிருக்கோமா கடைசி, அதுக்கு மேலே இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அதாவது இப்படி வச்சுருக்கீங்களா, எங்கே வந்து ஆரம்பிக்கணும்னா இந்த பேண்டுக்கு அடுத்த வெரி ஃபஸ்ட்டு செயினில் தான் அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணணும். ரவுண்ட் 3 என்ன பண்ண போகிறோம், கண்டினியூஸாக ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸிங். இதுக்குன்னு நீங்கள் வந்து தனியாக வந்து விட தேவையில்ல. இந்த பேண்டுக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லிப் ஸ்டிச்சோ செயின் ஒன்றோ எதுவுமே போட தேவையில்லை. ஓகேவா? இப்போ செயின் 1 போட்டுட்டேன்னா தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி செயின் 1 சிங்கிள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸிங், ஒரு crochet ஒரு இன்க்ரீஸிங் மெனிக்கு கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இந்த இடத்துல போட்டேன்னா அடுத்ததில் இன்க்ரீஸிங், திரும்பி அடுத்ததில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸிங், ஒரு சிங்கிள் crochet. கரெக்டாக அந்த இது வரைக்கும் போடணும். திரும்பி இந்த பேண்ட் இருக்க ஹேர் பேண்டு அதுக்கு பக்கத்தில் வெரி ஃபஸ்ட்டு செயினில் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும், அதுதான் முக்கியம். வெரி ஃபஸ்ட்டு செயினில் உள்ள விட்டுட்டு ஓகேவா? 2 சிங்கிள் இன்க்ரீஸிங் போட்டேன்னா அடுத்து ஒரு சிங்கிள் crochet, திருப்பி அடுத்த செயினில் ஒரு இன்க்ரீஸிங், திருப்பி ஒரு சிங்கிள் crochet, அடுத்த செயினில் ஒரு இன்க்ரீஸிங். ஓகேவா? திருப்பி இந்த இடத்துல பேண்டு கிட்ட வரும்போது ஸ்லிப் ஸ்டிச் வந்துச்சா? இப்போ அதாவது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடக்கூடாது, அடையாளம் மட்டும்தான் வச்சுக்கணும். ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து கண்டினியூஸாக என்ன பண்ணணும், ரவுண்ட் 4 அதாவது 2 சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸிங் ஃபாலோவாக பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 1
2 சிங்கிள் crochet போட்டாச்சா. அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் 1 2 இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வரணும். ஓகேவா. லாஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் மட்டும் 2 ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ஓகேவா, 2 ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் பேட்டர்ன் வந்து கரெக்டாக எடுத்தோம். இந்த பேட்டர்னை மட்டும் கடைசியாக என்ன பண்ணணும், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். ஓகே, அந்த இது ரவுண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் உங்கள் ஷேப் இது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கணும். முடிச்சுட்டா இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த யானை பெருசாக எடுத்து நறுக்கிற வேண்டியதுதான். ஓகேவா, நறுக்கி இதை ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டு இதை டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரவுண்டு என்ன போட்டிருக்கோமோ இதே ரவுண்டுக்கு இந்த எல்லோ கலர் யானை சேம் டு சேம் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 4 வரைக்கும் போட்டு வரணும். ஓகேவா, ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதே பேட்டர்னில் எல்லோ கலர் போட சொன்னோம் இல்லையா, அதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணியாச்சு. கடைசி வரும்போது மட்டும் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு எதாகலன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு சிங்கிள் crochet போட்டு அதோடு நிப்பாட்டிட்டு கடைசியாக கட் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், இதை இழுத்து விட்டுற வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இதோட இது வந்து நீங்கள் போட்ட இந்த பூ இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலர் ஒயருக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அது மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா, இது 2 உள்ளே வச்சுட்டு அடுத்து வந்து ஓகேவா, இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் காட்டன் லேயர் வச்சுட்டு ஒயிட் கலர் யானை ஃபாலோ பண்ண வேண்டியது தான். ஓகே, அடுத்து பெட்டல் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த பேண்டுக்கு பின்னோம்ல பச்சை கலர், அதை எடுத்து இந்த மாதிரி யானை உள்ளே தள்ளிடுங்க. அதே மாதிரி இங்கே பின்னி வச்சுருக்கோம் இல்லையா எல்லோ கலரு, அதை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இந்த யானை உள்ளே தள்ளிட்டு மீன்ஸ் இந்த கீழே அடியில் வர மாதிரி இதையும் ஓகேவா 2 இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், ஒயிட் கலர் யானை எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்க எல்லோ கீழே இருக்க க்ரீன் ரெண்டுக்கும் பொதுவாக 2 இருக்குமா, அந்த 2 இதில் போயிட்டு ஜஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணுங்க. கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற யானை பொறுத்து. அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், ஒர்க்கு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பொதுவாக ஃப்ளவர்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து அக்ரிலிக் யான் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஆனால் உங்களுக்கு மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி யான் டைப் இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணி. ஓகேவா, யானை இன்சர்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒயிட் கலரை 3 செயின் 1 2 3 செயின் 3 போட்டாச்சா. 3 போட்டதுக்கப்புறம் அடுத்த இதில் 2 டிசி அதாவது டபுள் crochet 2 போடணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டபுள் crochet 1 போட்டாச்சா. திருப்பி யான் ஓவர் பண்ணிக்கோங்க. திருப்பி 2ஆவதில் ஒரு ட்ரிபிள் crochet, திருப்பி செயின் 3 1 2 3 செயின் 3. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதாவது கீழேயும் வரணும் மேலேயும் போகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் இருக்கணும் ஒர்க்கு. ஓகேவா, நல்லா கவனமாக செய்யுங்க. ஓகே, அவ்வளோதான், நல்லா டைட்டாக இழுத்துருங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதே மாதிரி திருப்பி செய்யுங்க. செயின் 3 போடுங்க 1 2 3 செயின் 3 3 ட்ரிபிள் crochet 2 அடுத்ததில் 2 ட்ரிபிள் crochet க்ரீன்லேயும் படணும், அதே சமயம் இந்த எல்லோவிலையும் ஜாயிண்ட் ஆகணும். ஓகேவா, அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. எப்படி க்ரீனும் இதுலேயும் சேர்ந்து இருக்க மாதிரி ஜாயின் பண்ணி. ஓகேவா, இதுவும் இருக்கணும், அதே சமயம் இதுவும் ஜாயிண்ட் ஆகணும். ஓகேவா, இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க, காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு பெட்டல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா தெரியுதவங்களுக்கு, ஓரளவுக்கு பெட்டல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃபைபர் இருக்கும் இல்லையா, ஃபில்லிங் ஃபைபர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேப்பில், ஏன்னா முழுசாக நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ண முடியாது, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கேப் 2 ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஒரே இடத்துல டம்ப் ஆகாமல் சுற்றி எல்லா பக்கமும் இருக்க மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்படியே ஃபுல்லாக வந்து சேம் பெட்டல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டாச்சா. நெக்ஸ்ட்டு அதே தான் யானோ 2 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒர்க்கு. ஓகேவா, 3 செயின் போட்டதுக்கு அப்புறமா மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கும் பச்சையும் சேர்த்து ஒரு ட்ரிபிள் crochet
இதே மாதிரி போட்டுட்டு திரும்பி அதே இடத்துல இன்னொரு ட்ரிபிள் குரோஷே போடணும். திரும்பவும் சொல்கிறேன், மஞ்சள் கலரையும் பச்சை கலரையும் சேர்த்துட்டு போடுற மாதிரி ஒரு ட்ரிபிள் குரோஷே, மறுபடியும் செயின் 3 போட்டுட்டு இந்த இடத்துல அதே இந்த ஜாயிண்ட்டுக்கிட்டே போய் அவ்வளோதான், ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், சூப்பரான டெய்ஸி வந்து ரெடி ஆயிடுச்சு. டெய்ஸி ஃப்ளவர். இது அப்படியே வந்து யானை வந்து நறுக்கிற வேண்டியதுதான். ஜஸ்ட்டு அவ்வளோதான். இதை டைட்டாக இழுத்து விட்டுட்டோம்னா நம்ம டெய்ஸி ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேண்ட் டை. ஓகேவா? இங்கே இருக்க நூலை அப்படியே உள்ளே தள்ளி விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இப்படி இப்படி இழுத்திங்கன்னா போயிடும் உள்ளார. ஓகேவா? எக்ஸ்ட்ரா உள்ளே தள்ளினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி நறுக்கிடுங்க. சேம் டு சேம் இதையும் அதே மாதிரி உள்ளே தள்ளுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டெய்ஸி ஹேர் ஃப்ளவர் டை ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி இப்படி இருக்கும், பின்னாடி இப்படி இருக்கும். உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ வேணாலும் இழுத்து போடலாம். ஓகே, திருப்பி போட்டு காட்டவா? இங்கே பாருங்கள், சும்மா போட்டு காட்டுறேன் மோதிரம் மாதிரி. அவ்வளோதான், சூப்பராக இருக்குல்ல? இந்த ஹேர் டை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே இருக்க ஐக்கானில் போனதில் க்ரோஷெட்டில் ஸ்க்ரன்ச்சி போட்டிருந்தோம்ல, அதை வந்து நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். எப்படி போடுறதுன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, பாய். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பை பை.